தினமொரு வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். சிலர் வருடத்தின் முதல் நாள் பக்தியோடு ஆலயத்திற்கு சென்று தேவ அருளை தேடுவார்கள். இந்த ஆண்டு தங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள். ஆனால் மீண்டும் அவர்கள் தேவனை தேடுவது அடுத்த புதிய ஆண்டின் முதல் நாளில்தான். சிலர் புதிய ஆண்டின் அதிகாலை வேளையில்தான் தேவனை தேடுவதற்கும் அவரிடமிருந்து வாக்குத்தத்தம் ஒன்றை பெறுவதற்கும் அதிக ஆவலாய் இருப்பார்கள். ஆனால் அதற்கு பின்பு அதே உத்வேகத்துடன் தேவனை தேடுவதில்லை. வருடத்தின் முதல் நாள் தேவ அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றிட நாம் காண்பிக்கும் ஆர்வமும் வாஞ்சையும் போக போக தணிந்து போவது ஏன்? நாம் தேவ நன்மைகளை வருட அளவில் கேட்கின்றோம். ஆனால் தேவனோ ஆசீர்வாதங்களை நாள் கணக்கிலேயே தருகின்றார். எனவேதான் பரமண்டல ஜெபத்தை கற்றுத்தந்த இயேசு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க சொன்னார். அதாவது தேவன் தினமும் நமக்கு தேவைப்படுகிறார். தினமும் அவருடைய உதவியும் ஆசீர்வாதமும் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை தேடவும் அவருடைய நன்மைகளை தேடவும் மிகவும் தீவிரமாய் இருக்க வேண்டும். ஒரு வருடத்திற்குரிய உணவை நாம் ஒன்றாக உண்ண முடியாது. ஒரு வருடத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நாம் சேர்த்து பெற முடியாது. அது அனுதினமும் தேடப்பட வேண்டும். இன்று மட்டுமே நமக்கு சொந்தம். நாளைய தினம் தேவனுடைய கையில் நாளைய தினம் வாழ்வதற்காக தரப்பட்டால் அந்த நாளைய தினத்தில் நாளைய தின நன்மைகளுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கின்றது. எனவே காலைதோறும் நாம் தேவ கிருபைக்காகவும் தேவ வழிநடத்துதலுக்காகவும் அவரை புதிய வேகத்தோடும் உண்மையான மனதோடும் தேட வேண்டும். தினமும் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதையும் தினமும் அவருடைய உறவை நம்பியே வாழ்கின்றோம் என்பதையும் நம்முடைய தினசரி தேடல்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். சிலர் வருட துவக்கத்திலேயே இந்த வருடம் நல்ல வருடமா மோசமான வருடமா என்பதை கணித்து விடுகின்றனர். ஆனால் இன்று நாம் எப்படி தேவனுக்கு முன்பாக இருப்போமோ அப்படியே இந்த வருடமும் இருக்கும். தேவன் தாமே இனி வரும் ஒவ்வொரு நாளிலும் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆமேன்.